வணக்கம் நண்பர்களே. மாருதி சுசுகி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் ஈவி காரான விட்டாரா காரை கூடிய விரைவில் இந்த வருஷத்தில் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி 2025 பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் இந்த காரை ஷோ பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் மாடல் காரை தான் ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ லான்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீசர்ஸ் வெளியிட்டுருக்காங்க. அதில் காரை பற்றின எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய டீசரில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு போல்டு லுக் இந்த காருக்கு இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு காரே ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய காரை தான் மாருதி சுசுகி விற்பனைக்கு கொண்டு வராங்க. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிரெட்டா ஈவி காருக்கு நல்ல ஒரு போட்டியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே டாடா கார்களுக்கும் நல்ல ஒரு போட்டியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான லுக் இந்த காருக்கு இருக்குது. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட்லைட் வித் டிஆர்எல் செட்டப்போட சேர்ந்து வர மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணப்பட்ட அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. 18 இன்ச்சில் வீல் கொடுக்குறாங்க. அதுவும் டுவல் டோன் செட்டப்பில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீல்ஸும் பார்க்க நமக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி நமக்கு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வீல்ஸ் மற்றும் பாடி பேனல் இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸ்மார்ட் கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க. வித் அடாப்டிவ் ஷட்டர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஏர் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் நம்ம ரைட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஹைடெக்காக இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு காக்பிட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க. பெரிய சைஸில் இருக்குது. ஒரு சென்டராக வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கம்ஃபர்ட்டும் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டிங் கொடுக்குறாங்க. ரியர் சீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு வசதியும் இருக்குது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரோட்ரி டெயில் கொடுக்குறாங்க. ட்ரைவ் மோட்ஸ் நம்ம அந்த டெயில் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் டைப்பில் சென்டர் கன்சோல் கொடுக்குறாங்க. ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுக்குறாங்க. அதில் பட்டன்ஸோட கண்ட்ரோல்ஸோட தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல் நமக்கு வருது. டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ப்ரௌன் கலரில் பேடு கொடுக்குறாங்க. அதில் 3D பர்ட்டனோட பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அதுவுமே லுக் வைஸ் நமக்கு நல்லாயிருக்கு. பட்டன்ஸ் ஸ்டேரிங் வீல் எல்லாமே பியானோ பிளாக் ஃபினிஷில் வருது. இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய பேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌன் கலரில் வருது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மல்டி கலர் ஆம்பியன் லைட்டிங் கொடுக்குறாங்க. ஒரு ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா ஸோ ஆம்பியன் லைட்டிங் வித் இலுமினேஷனோட நமக்கு வரதுனால நம்ம நல்லா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி போக முடியும். அதே மாதிரி சீட்டோட டிசைனும் அட்வான்ஸான ஒரு டிசைன் தான் கொடுக்குறாங்க. இன்ஃபினிட்டி சரௌண்ட் சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் நல்லாயிருக்கும். எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணி போக முடியும். அடுத்து இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுக்குறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா வசதி இருக்குது. விட்டாரா அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா டெயில் கேட்டில் வர மாதிரி கொடுக்குறாங்க. ரியரில் வைப்பர் மற்றும் வாஷர் அந்த வசதியும் வருது. ஏசி வென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக வர மாதிரி கொடுக்குறாங்க. பனரோமிக் சன்ரூஃப் வசதியும் இந்த காரில் இருக்குது. பேட்டரி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 49 கிலோவாட் மற்றும் 61 கிலோவாட் 2 விதமாக கொடுக்குறாங்க. இன்னும் தனித்தனியாக ரேஞ்ச் எவ்வளோ போகும்னு சொல்லலை. 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு நல்ல ரேஞ்சை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் 49 கிலோவாட் பொறுத்த வரைக்கும் 142 பிரேக்காஸ் பவரையும் 189 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் 2 வீல் டிரைவ் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. 61 கிலோவாட் பேட்டரி பேக் எடுத்தோம் அப்படின்னா 172 பிரேக்காஸ் பவரையும் 189 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வேரியண்ட்லேயும் 2 வீல் டிரைவ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. மேபி டாப் வேரியண்ட்டில் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் ஒரு ஆப்ஷனலாக வரலாம். அதை பற்றின அப்டேட் இப்போதைக்கு கிடையாது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு 20 லட்சம் ரூபாயில் பேஸ் மாடல் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி.